வணக்கம் நண்பா. நம்மளோட ஒர்க் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1000 லிட்டர் டேங்க் வச்சு அதுக்கு வந்து பைப்லைன் போட்டு போர்வெல்லிருந்து பைப்லைன் போட்டு கனெக்ஷன் வந்து எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ இதில் என்ன பைப் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, பிவிசி பைப்பு 1.5 இன்ச் பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். போர்வெல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் தான். டேங்கிலிருந்து அவுட்லெட் வந்து எடுத்துக்கிறது வந்து 1.5 இன்ச் எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு பால்வால் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டேங்கோட இன்லெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து போட்டு கொடுத்துருக்கு. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோளாறு நடந்து போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆமாம், என்னாச்சு அப்படின்னா, ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கடப்புக்கல் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் டேங்க் வைப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேங்கை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா கடப்புக்கல்லை ஏற்றிருக்கோம். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா, டேங்க் வந்து வைக்கிறக்காக க்ரெயின் வந்துருச்சு. ஸோ ஆங்கில வந்து தூக்கி நிப்பாட்டுறக்காக சடனாக வந்து க்ரெயினும் டேங்கும் இருக்குது, ஆங்கிலும் இருக்குது, க்ரெயினும் இருக்குது. பட் கடப்பக்கட்டு மட்டும் இல்லை. ஸோ அது போய் எடுத்துகிட்டு வர லேட் ஆகும். அப்படிங்கிறனால ஆங்கிலையும் டேங்கையும் தூக்கி ஃபஸ்ட்டே நிப்பாட்டி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடப்புக்கல்லை ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் கடப்புக்கல் ஆட்டோவில் வந்துச்சு. நம்ம வந்து கல்லை மேலே கொண்டு போக ரொம்பவே சிரமப்பட்டோம். ஏன்னா மேலே வந்து டேங்க் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஆள் நிற்கணும். கல்லுமே பார்த்திங்க அப்படின்னா செம வெயிட்டாக அங்கே நிற்கிறதுக்கு சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு டேங்கு வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டேங்கை அடியில் தூக்கிட்டு கடப்புக்கல்ல வச்சுருந்தோம். ஸோ டேங்கை வந்து அழகாக எடுத்து கீழே வச்சுட்டு கடப்புக்கல்ல வச்சுருக்கான்னு நீங்கள் சொல்லலாம். பட் என்னென்னா டேங்க் இறக்குறதுக்கு திரும்பவும் க்ரெயின் வந்து கூப்பிட்டு வரணும். ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால நம்மளே ஒரு ஆள் மேலே நின்று லைட்டாக டேங்கை தூக்கி விட்டு கல்லை ஏற்றி ஒரு வழியாக ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ டேங்க் ஏற்றிட்டு இப்போ வந்து பைப் லைன் எல்லாமே கீழே இறக்குறதுக்காக அதுக்குண்டான வேலையை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ஹைட்டு அப்படின்ட்டு. ஸோ மேலையெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கேப் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து போர்வெல் வந்து மெயின்லைன் பைப் லைன் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி பச்சோஸு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அதை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு என்ஆர்வி வந்து மாட்டி விட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச் பைப் லைன் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 1.5 இன்ச் பைப் லைனுக்கு வந்து ஒரு பால்வால் ஒன்று வைக்கணும். அதே மாதிரி அதே போர்வெல்லிருந்து எதிர்த்தாப்பில் ஏதாச்சும் இதே மாதிரி பைப் வந்து ஏதாச்சும் கனெக்ட் பண்ணுறது இல்லை ஏதாச்சும் தண்ணி ஏதாவது பிடிக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறனால இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பால்வால் வச்சு அதுக்கு ஒரு ஓஸ் காலர் பச்சை ஓஸ் காலர் செருகிற மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்வி போட்டு டேரெக்டாக வந்து பச்சை ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு யூனியன் வந்து போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா நாளைக்கு போரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கழட்டிகிட்டு இருக்கணும். இல்லாட்டி பைப் எல்லாமே அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு யூனியன் போட்டுவிட்டோம் அப்படின்னா யூனியனை கழட்டி விட்டோம்னா பைப் லைன் தனியாக போர்வெல் தனியாக வந்துடும். ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போரை ஈஸியாக கழட்டிக்கலாம். ஸோ இங்கே எல்லா பக்கமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு யூனியன் போடுவாங்க. ஸோ நம்மளும் அதே தான் பண்ணியிருக்கோம். முதல்ல போடாமல் இருந்துச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு யூனியன் மட்டும் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. ஒர்க்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.